ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாலிடிக்ஸ் கிடையாது. அதாவது இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறது கிடையாது. அது என்னோட நோக்கமும் கிடையாது. என்னோட நோக்கம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல்ஸ் அந்த மெடிடேஷன்ஸ் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தாண்டி யாராச்சும் கண்ணில் பட்டாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி வீடியோ பண்ணுறது தான். ஸோ சமீப காலமாகவே சீமான் அவர்கள் ராக்கெட் வேகத்தில் மேலே போயிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது, உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நிறைய நியூட்ரலான ஆட்கள்லாம் எப்படி நாம் தமிழர் சார்ந்து பேசுறவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களோட வீடியோஸ் ரீச் ஆகிட்டு இருக்கும், கீழே கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் தாண்டி நியூட்ரலா சில பேர் இருப்பாங்க இல்லையா, டிடிஎஃப் போன்ற ஆட்கள் எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி நிறைய நியூட்ரல் பீப்புள் சீமான் அவர்களை பத்தி, நாம் தமிழரை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதனால இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்குது. அது ஸ்பிரிச்சுவல் சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், மெடிடேஷன், யோகா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிரம்மச்சாரியம், இதை போன்ற விஷயங்களை பத்தி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்து மற்ற வீடியோஸ்லாம் வருதா அப்படின்னு பெரிய அளவுக்கு தெரியாது. ஆனா நாம் தமிழர் சீமான் அவர்களோட வீடியோ அரசியல் சார்ந்து நிறைய வரும். பயங்கரமா எடிட் பண்ணி பயங்கரமா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நான் சில வீடியோக்கள் பார்க்க நேர்ந்தது. அப்போ இந்த விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்னன்னா, த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். சீமான் அவர்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அவரோட இன்டர்வியூஸ்ல பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா புக் இருக்கும். அதாவது லைப்ரரி மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா அவரோட வீடு தானா. ஸோ அவரு நிறைய புக்கு படிப்பாரு, ஃப்ரீ டைம்ல அதிகமான புக்கு படிப்பாரு அப்படிங்கிறத அவர் பேச்சிலையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவரோட வீட்டுல அவரோட லைப்ரரியை பார்த்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இத்தனை காலமா இவ்வளவு அரசியல் புக்ஸ், நிறைய பேரு, நிறைய அரசியல் லீடர்ஸோட ஹிஸ்டரி எல்லா விஷயங்களும் படிச்ச இவரு இப்போ த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை படிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, சின்ன பறிப்போன டைம்ல நிறைய பேர் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது சீமான் அவர்கள் மட்டும், அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்க நிறைய பேர் கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காம கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் மட்டும் கண்டிப்பா கிடைக்கும், பாசிட்டிவா இருங்க, அதாவது நேர்மறையா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தைகள், நேர்மறையா இருங்க, கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்கும்னு நினைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது கிடைச்சதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா கேஸ் போட்டதால அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதால அந்த கேஸ் அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தா கிடைச்சாலும் கிடைச்சிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, நேர்மறையா இருங்க, அதாவது பாசிட்டிவா இருங்க, நம்ம நினைக்கிறது தான் நடக்கும், கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா அதுல ஜெயிச்சு நம்ம வெல்லுவோம், அதாவது கண்டிப்பா அதுல போட்டி போட்டு நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது த லா ஆஃப் அட்ராக்ஷன், த சீக்ரெட் மூவி பார்த்தவங்க, புக்கு படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது, பாசிட்டிவ் எவ்வளவு பவர் அப்படிங்கிறது. ஆனா அவருக்கு கிடைக்கலையே, ஏன் ப்ரோ அப்படின்னா, அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் ரொம்ப நேரம் ஆனதுனால எங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வேற ஒரு சின்னத்தை எடுக்க நேர்ந்தது. வேற வழி இல்லை. வேற ஏதாவது விஷயம் பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னா, ரெண்டாவது விஷயமா நான் பார்த்தது என்னன்னா, சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்குலாம் கொஞ்சம் முன்னாடி ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கூட்டம் மக்கள், அதாவது அவங்களோட மெம்பர்ஸ் கிட்ட பேசுற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, நீங்க இவரை எதிர்க்கிறீங்க, அவரை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே எதிர்த்து பேசாதீங்க, உங்களை ஆதரிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதைத்தான் த சீக்ரெட் மூவில ஒரு கதை வரும், இல்ல ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா, மதர் தெரசா அவர்கள் அவங்கள சில போராட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. என்னன்னா, வயலன்ஸ் எதிர்ப்பு, அதாவது வன்முறை எதிர்ப்பு அப்படின்றதுக்காக, வன்முறையை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றோம், நிறைய நாட்டுல வன்முறை அதிகமாயிருச்சு, வன்முறையை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றோம், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரசாவை கூப்பிட்டுருக்காங்க. மதர் தெரசா, நான் இப்படி ஒரு பேர் வச்சிருந்தா வரவே மாட்டேன், அப்ப என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, பீஸ், அதாவது அமைதி போராட்டம், அமைதி போராட்டத்துக்கு பேர் வைங்க, நான் கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தோட பேரு அமைதி போராட்டமா மாத்தி அந்த போராட்டத்துக்கு அவங்க போயிருந்தாங்க. இதே தான் சீமான் அவர்களும் பண்ணியிருப்பாரு. யாரையுமே எதிர்த்துறாதீங்க, உங்களுக்கு ஆதரவா மட்டுமே பேசுங்க அப்படின்றத சூப்பரா சொல்லியிருப்பாரு. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு இன்டர்வியூல நானே பார்த்தேன். அதாவது புக்கு படிக்கிறாங்க, படிச்ச புக்கெல்லாம் இருக்கும்போது அந்த புக்கை மட்டும் சைட்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரியான சைட்ல இருந்த 2 புக்கு என்னன்னா, ஒன்னு சீக்ரெட், அதாவது சீக்ரெட் அப்படிங்கிற புக்கும், ரெண்டாவது ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு, 2 புக்குமே இருந்தது. ஸோ அந்த டைம்லயே என்னால கணிக்க முடிஞ்சது, ஓகே இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அவர் பேசுற ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஓகே த சீக்ரெட்டோட சாயல் இருக்குது, அதை படிச்சிருக்காரு, அதை படிச்சு பேசுறாரு, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது.
மேபி அதனால கூட இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்க கிராஃப் இவ்வளவு பெருசா ஏற வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா இந்த வாட்டி பெர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது. என்னோட அனாலிசிஸும் கூட. ஆனா எது நடக்குதோ நடக்கலையோ அவர் த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை படிச்சிருக்காரு, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இயற்கையோட யூனிவர்ஸோட கையில தான். இந்த வீடியோல நான் யாருக்குமே ஓட்டு போடுங்க, இவருக்கு நான் சப்போர்ட் அவருக்கு நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலை. அவரு இந்த புக்கை படிச்சாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை எடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க கீழே கமெண்ட்ல வந்து சீமானோட ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.